குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒளிமயமாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். தீபாவளி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரு சிறப்பான பண்டிகையாக கொண்டாடி வருகின்றோம். ஒவ்வொரு பண்டிகைக்கு உள்ளும் நாம் செய்கின்ற அந்த செயல்கள் அதற்குள் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ தீப ஒளி மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய இருள் குணங்கள் நீங்கி ஒளிமயமான சத்துவ குணத்தோடு மனிதன் வாழணும். அப்போ அசுர குணத்தை வென்று தேவர் குலத்தை மேலோங்க செய்ய வேண்டும். இந்த தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் தேவராஜன் அப்படிங்கிறோம். தேவராஜன் அப்படின்னாலே நல்ல குணம் படைத்தவன், அசுர குணத்தை நீக்கி நல்ல குணத்தை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு மாமனிதன். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு இருக்கணும், உள் அமைதி இருக்கணும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தேவராஜனை வணங்க வேண்டும். அதாவது நல்ல குணங்களை, சாத்விகமான குணங்களை நாம் வணங்க வேண்டும். அதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அப்போ நேர்முகமான எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட். ஸோ இந்த தீபாவளி நன்னாளில் நம்ம ஒவ்வொரு பண்டிகைக்குமே அந்த பண்டிகையை ஒட்டி அந்த யோகத்தோடு ஒரு சபதம் எடுத்து பயிற்சி பண்ணுறோம். ஸோ அதேபோல் இன்றைக்கு தீப ஒளி எனக்குள் இருக்கக்கூடிய இருள் நீங்கணும், இருள் குணம் நீங்க வேண்டும், ஒளிமயமான குணம் மேலோங்க வேண்டும். எனது உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் எனது உணர்வுகளை பொறுத்து தான் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ எனது பண்புகளில் நல்ல பண்புகள், பாசிட்டிவ் தாட்னு சொல்லக்கூடிய நல்ல நேர்மையான பண்புகளை வளர்க்கக்கூடிய அந்த யோக கலைகளை பயின்று நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி உயிர் ஆற்றலாக இந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தரிசனத்தை இந்த தீபாவளி நாள் அன்று நாம் அடைய வேண்டும், காண வேண்டும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் ஆரோக்கியம், மனித பண்புகளை மாமனிதனாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கலையும். அசுரர் குணம், தேவர் குணம். அசுர குணம் அப்படிங்கிறது தீய எண்ணங்கள், தேவர் குணம் அப்படிங்கிறது நல்ல உயர்ந்த எண்ணங்கள். அந்த உயர்ந்த எண்ணங்களுக்கு ராஜாவாக இருப்பவரைத்தான் நம்ம தேவராஜன், கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அசுர குணம் நீங்கட்டும், நல்ல குணம் மேலோங்கட்டும். அதற்கு தான் நம்ம வெடிக்கின்றோம். புத்தாடை எதற்காக அணிகின்றோம் அப்படின்னா, எனது பழைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாம் என் உடலை விட்டு நீங்கிவிட்டன. எனது உடலும் சுத்தமாகின்றது, புது ஆடையின் மூலமாக எனது எண்ணமும் சுத்தமாகின்றது. இதுவரை நான் சோம்பலாக சூழ்ச்சியாக இருந்தாலும் இந்த நாள் முதல் நான் நல்ல மனிதனாக இருப்பேன், சுறுசுறுப்புடையவனாக இருப்பேன், நல்ல பாசிட்டிவ் தாட்டோடு இருப்பேன். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோக பயிற்சிகள் உடலையும் மனதையும் வளப்படுத்தக்கூடியது, உற்சாகப்படுத்தக்கூடியது, இருள் குணம் நீங்கி ஒளிமயமாக சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை இந்த தீபாவளி நாளன்று உங்களுக்காக அழகாக வழங்க உள்ளோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அசுர குணங்கள் நீங்கி தெய்வீக குணங்களை வளர்க்கக்கூடிய முதல் முத்திரையாக நம்ம காலேஸ்வர முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி. இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். அந்த முத்திரையினுடைய நிலைக்கு போவோம். கைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நடுவிரல் மற்றும் நேராக சேர்த்து வச்சுருக்காங்க. மற்ற விரல்கள் எந்த மாதிரி வச்சுருக்காங்கன்ட்டு கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில், இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. இந்த முதிரை நம்மிடம் இருக்கக்கூடிய அசுர குணங்களை நீக்கக்கூடியது, நல்ல தெய்வீக பண்புகளை வளர்க்கக்கூடியது, மனிதனை மாமனிதனாக மாற்றக்கூடியது, சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையை கொடுக்கக்கூடியது. இந்த நன்னாளிலே ஒவ்வொருவருமே இந்த முதிரையை தினமும் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு சபதமாக எடுத்து பண்ணுங்கள். மாமனிதனாக உருவாகுவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது.
எண்ணற்ற காலங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தீய பண்புகள், தீய குணங்களை அழிக்க வல்லது. வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய வயிற்று பகுதி நன்றாக சுத்தமாக இருந்தால் தான் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும். அப்போ நிறைய நபர்களுக்கு குடல் சுத்தம் இல்லாத காரணத்தினால் எண்ணங்கள் சுத்தமாக இல்லை. அதற்காக நம்ம அடுத்த ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம், மாதங்கி முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். அந்த முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மீதி விரல்கள் எப்படி கோத்து வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த முத்திரை வயிற்று பகுதிக்கு நேராக கைகளை வச்சுக்கணும். நமது சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாகின்றது. குடல் சுத்தமாகும் பொழுது நமது எண்ணங்களும் சுத்தமாகும், நமது சொல் சுத்தமாகும், நமது செயல் சுத்தமாகும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணம், சொல், செயல் புனிதமடைகின்றதோ அவன் உண்மையிலேயே அந்த தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகையினுடைய முழுமையான பலனை அடைகின்றான். அப்போ இந்த நன்னாளிலே இந்த 2 முத்திரைகளையும் செய்வதற்கு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். நமது எண்ணங்கள் சுத்தமாகும், குடல் சுத்தமாகும், மனம் சுத்தமாகும். ஒளிமயமாக தீப ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம தரிசனத்தை இந்த 2 முத்திரையிலே நாம் பெற முடியும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பயிற்சி பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜ்ராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பள்ளி மாணவ செல்வங்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் வஜ்ராசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். பொறுமையாக கால்களை நீட்டி ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ முதல் முத்திரையாக கைகளை மறைச்சிக்கோங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. இது நமது தீய பண்புகளை நீக்கி நல்ல பண்புகளை வளர்க்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முத்திரை முடித்தவுடனே அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க. கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இது மாத்திரம் வயிற்றுக்கு நேராக கைகளை வச்சுக்கணும். சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்தமாகும். குடல் சுத்தமாகும் பொழுது எண்ணங்கள் சுத்தமாகும், உடல் சுத்தமாகும், உடல் ஒளிமயமாகும், எண்ணங்கள் ஒளிமயமாகும். இந்த தீப திருநாளில், தீபாவளி நாளில் ஒவ்வொருடைய எண்ணங்களும் ஒளிமயமான எண்ணங்களாக மாறுவதற்கு இந்த முத்திரை பயன்படுகின்றது. சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நன்னாளில் நம்ம எண்ணம் நன்றாக இருக்கணும்னா வயிற்று பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது. சிறுநீரகம், சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும். அதற்காக ஒரு ஆசனம் பண்ண போகிறோம், பச்சிமோதாசனம். பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். இந்த நன்னாளில் இந்த ஆசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொருவரும் பயிற்சி பண்ணுங்க. பொறுமையாக 2 கால்களை நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட பாருங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கீழே குனிங்க. கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 உங்களால் எவ்வளோ தூரம் குடிஞ்சு கால் தொட முடியுமோ அவ்வளோ தூரம் தொடணும். இதனுடைய முழுமை நிலை பார்ப்போம். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக வாங்க, முடிந்த அளவு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அப்படி அர்த்த பத்மாசனம், பொறுமையாக சுகாசனத்தில் உட்காந்துட்டு அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. இந்த தீப ஒளி நன்னாளில் ஒரு எளிமையான ஜோதி தியானம் பார்க்க போகிறோம். நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அருமையான தியான பயிற்சி. 2 கைகளும் சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல், மனம், அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றது, உள்ளத்தை விட்டு வெளியேறுகின்றது. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ நமது உடம்பில் 5 அடுக்கு இருக்குது. முதல் அடுக்கு அன்னமய கோஷம், கண்களினால் தெரிகின்ற உடல். 2வது அடுக்கு பிராணமய கோஷம், மூச்சினால் ஆனது. 3வது அடுக்கு மனோமய கோஷம், எண்ணங்களினால் ஆனது. 4வது அடுக்கு விஞ்ஞானமய கோஷம், புத்திபூர்வமானது. இப்போ 5வது அடுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம ஜோதி, உயிர் ஆற்றல். அந்த இருதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த இறைவனை ஜோதிமயமாக, ஆத்ம ஜோதியாக நம் இருதயத்துக்குள் உங்களது நினைவை, உங்களது மூச்சோட்டத்தை, உங்களது உணர்வை கண்களை மூடி அப்படியே இருதயத்தினுடைய உள்பகுதி அங்கு ஒரு பிரகாசமான ஒரு ஜோதி, ஆத்ம ஜோதியாக மலர்வதாக எண்ணுங்கள். உங்களது முழு எண்ணத்தையும் முழு உணர்வையும் அந்த இதயத்திற்குள் உட்பகுதியில் ஒரு பெரிய ஜோதி, அது அருட்பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் கருணையாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அந்த ஜோதியில், அந்த ஆத்ம ஜோதியில் உங்களது உணர்வை நிலைநிறுத்துங்கள். ஒரு பெரிய ஜோதிக்குள் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அந்த இயற்கை ஜோதி, அந்த உயிர் ஜோதி, அந்த ஆத்ம ஜோதி நம்மை அருட்பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் கருணையாக காத்து கொண்டிருக்கின்றது. இறைவனை முழுமையாக ஜோதிமயமாக வழிபடுங்கள். அந்த ஜோதிக்குள் நாம் இருப்பதாக எண்ணுங்கள். முழு உணர்வையும் இதயத்தினுடைய உள்பகுதியிலே தாமரை மலர்களுக்குள் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஜோதியாக இறைவனை தியானம் செய்யுங்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய சோக எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையுமே அந்த ஆத்ம ஜோதி அது அழித்துவிடும். நமக்கு ஒரு ஆனந்தத்தையும், நல்லெண்ணத்தையும், உற்சாகத்தையும், நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையக்கூடிய அளவிற்கு நமக்கு அந்த அருள் சக்தியை இயற்கை வழங்கட்டும். நாம் பார்க்கின்ற எல்லா மனிதர்களுடைய எண்ணங்களும், சொல்லும், செயலும் புனிதமாகட்டும். இறைவனை ஜோதிமயமாக தியானம் செய்யுங்கள். ஒரு 5 நிமிடம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தியானம் செய்யும் பொழுது இரத்த அழுத்தம் வராது, நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், எண்ணங்கள் புனிதமடைகின்றது, ஒரு பதட்டமான நிலை ஏற்படாது, மூளைக்கு நல்ல இரத்த ஓட்டம் பாய்கின்றது, பாசிட்டிவ் தாட்னு சொல்லக்கூடிய நேர்முகமான எண்ணங்கள் கிடைக்கின்றது, வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கிடைக்கின்றது. இன்றைக்கு செய்த இந்த 2 முத்திரைகள் ஒரு எளிமையான பச்சிமோதாசனம், இந்த ஜோதி தியானம், இவற்றை இந்த நன்னாளிலே தீப ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளி நன்னாளில் ஒவ்வொருவரும் தினமுமே காலை மாலை இந்த பயிற்சியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் உடல் ஒளிமயமாகும், உள்ளம் ஒளிமயமாகும், எண்ணம் ஒளிமயமாகும். இரத்த அழுத்தம், நீரிழிவு, தலைவலி எதுவும் இல்லாமல் முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இந்த பயிற்சி நமக்கு பயன்படுகின்றது. இந்த நன்னாளிலே நமது மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் ஒரு சபதமாக எடுத்து உடலை, உள்ளத்தை வளப்படுத்துங்கள். அதான் நம்ம தேகம் சிறக்க யோகம் அப்படின்னு கொடுத்துட்டு வரோம். இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் பயிற்சி செய்து நலமாக வளமாக வாழுங்கள். மீண்டும் மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.